முட்டை கண்ணு முத்தம்மா ஏண்டி என்ன வெக்கமா என்ன விட்டு தூரமா நீ போவது ஸ்டோன் ஹேண்ட்ஸம் வீட்டை விட்டு தெருக்கி விட்டுருக்கீங்க. தள்ளி தள்ளி போகாதடி. கோவம் தெரியுது ஏன் அந்த மாதிரி? நீ ஏண்டி இப்படி இருக்க அப்படி சொல்லு. நீ ஏண்டி இப்படி இருக்க? அடடா முகத்துல என்ன ஒரு பவியம் பார்த்தலா. சத்தை மயிலும் மெத்தை பூவில் சித்தம் கலங்கி யுத்தம் செய்தால் எழுதுகோள் வந்து தமிழுக்காக எழுதணும் என்றைக்குமே அது வளையக்கூடாது. மச்சான பாத்தீங்களா ஓடி வராரா? பேச்ச போட்டு ட்ரெண்டிங் எப்பவுமே ட்ரெண்டிங்ல தான் இருக்கும். பேர்ல இருந்து யாரெல்லாம் அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆக போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். சக்தினா 3 2 ஐபாப் ஸ்டார் தமிழுடைய இரண்டாவது ஃபைனலிஸ்ட் இஸ் அவர் ஃபேவரட். Hi மக்களே, வெல்கம் டு A+ Nova Smartphone Presents iPop Star Tamil, co-powered by Family Maka Shaka, quality partner Godrej, fragrance partner Denver Perfumes, music partner Saregama, entertainment partner Radio Mirchi and Ghana. இது ஒரிஜினல் இசை global திசை. இந்த செமி ஃபைனல்ஸ்ல நம்ம பார்க்க போறது சாம்பிளிங் ரவுண்ட். செமி ஃபைனல் சாம்பிளிங் ரவுண்ட்ல அந்தோனி தாசன் அவர்களுடைய டீம்ல இருந்து தான் ஒரு சிங்கத்தை களம் இறக்க போறோம். எங்க டீமோட செல்ல குட்டி. ஆஹா, நீங்க சொன்ன அந்த ஸ்டோன் ஹேண்ட்ஸம். எஸ், லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஸ்டோன் ஹேண்ட்ஸம் கள்ளழகர். இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் வேணா வேணா நாம தொட்டு புட்டா சாக்கடிக்கும் தானா தானா. அந்தோனி தாசனுடைய மினியேச்சர் அப்படி தான் நாங்க இவரை அழைப்போம். அந்த அளவுக்கு எனி டைம் ஒரு வைபான ஒரு பர்சன். சொல்லுங்க, என்ன மாதிரி பாட்டு எப்பயும் ஒரு கேர்ள்ஸை திட்டி அந்த மாதிரி பாடுவீங்க? இந்த வாட்டி என்ன பாண்டதுல நான் ஏன் என்ன விட்டு போயிட்டீங்க? அது மனசே கிடையாது. அவன் எப்படி கேட்பான்னு தெரியல. ஒரு பெண்களை திட்டுற அளவுக்கு அந்த மாதிரி மனசு என்கிட்ட கிடையாதுண்ணா. சார், என்ன மாதிரியான பாட்டு அப்போ? நான் ஒரு காதலன், நான் ஒரு காதலன். தெரியும், நீ ஒரு காதலன்னா அப்புறம் அந்தோனி தாசனா யாரா? இசை காதலன் அவங்க. அடடடடா, எப்படி ட்ரைனிங் கொடுத்துக்காரு பாரு. என்னடா இப்படி ட்ரெயின் பண்ணிட்டீங்க அவனை? இதுக்கெல்லாம் கட்டி பிடிச்சி ஆக்சுவலாக இது வந்து லவ் சாங் தான். அந்த புள்ளை எப்படிலாம் இருப்பா, அவள்கிட்ட எதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சாங்காக எழுதியிருக்கேன். பொண்ணை வந்து போற்றி பாடுற வர்ணிச்சு. ஆமாம், அதே மாதிரி தான். சரி, ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ் அண்ணா. விரும்பல, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஆல்ரெடி குழப்பிட்டீங்க. அடி முட்டை கண்ணு முத்தம்மா ஏண்டி என்ன வெக்கமா என்ன விட்டு தூரமா நீ போவது நியாயமா? அடி முட்டை கண்ணு முத்தம்மா ஏண்டி என்ன வெக்கமா என்ன விட்டு தூரமா நீ போவது நியாயமா? தள்ளி தள்ளி போகாதடி, என்ன தன்னந்தனியா காதடி, உனக்காக வாழ்வேனடி, என் உசிரத்தான் கொடுப்பேனடி. அடி முட்டை கண்ணு முத்தம்மா ஏண்டி என்ன வெக்கமா என்ன விட்டு தூரமா நீ போவது நியாயமா? அடி முட்டை கண்ணு முத்தம்மா ஏண்டி என்ன வெக்கமா என்ன விட்டு தூரமா நீ போவது நியாயமா? பேசேண்டி சேதாரமா மாமே நான் வரேன் ஓரமா ஆசை வச்சேன்னு பல மாசமா அதுக்கு என் மேல என் கோபமா அடியே நீயும் திட்டி போனா அடி மனசும் தாங்காதடி கொடியே என்ன மறந்து புட்டா அடி மடிஞ்சி நானும் போவேனடி. அடி ஒத்தையில பேச வச்ச பித்து புள்ளியாக்கி புட்ட கனவா நனவா எல்லாம் நீ தானடி. அடி முட்டை கண்ணு முத்தம்மா ஏண்டி என்ன வெக்கமா என்ன விட்டு தூரமா நீ போவது நியாயமா? அடி முட்டை கண்ணு முத்தம்மா ஏண்டி என்ன விட்டு தூரமா நீ போவது நியாயமா? அடி முட்டை கண்ணு முத்தம்மா ஏண்டி என்ன வெக்கமா என்ன விட்டு தூரமா நீ போவது நியாயமா? ஆசை
முடிச்சதுக்கு அப்புறம் ஆடிட்டு இருக்கேன். கொண்டாடி மனசும் தாங்காதடி. நம்ம மென்டாஸ்ட கேட்டுருவோம். ஸ்டோன் ஹேண்ட்ஸம். யா ரீசென்ட்லி வி நேம்ட் ஹிம். என்னது இது, ஒரு ஃபோக் ரேவ் மாதிரி பண்ணிட்டீங்க ஸ்டேஜை? ஆமாம் மேம். ரேவ் நாங்கள என்னன்னு தெரியுமா? தெரியாதண்ணா. அந்தோனி தாசன் கேட்போம். எங்க ஊர்ல என் தெருவுக்கு பக்கத்து தெருவில் இருக்கிறாரு. யாரு? ரேவ். சார் ஏன் சார் திரிக்கிறீங்க? மேம் சாரி மேம், ஒரு வேர்டில் எங்கெங்கயோ போயிருச்சு. ப்ளீஸ் கேரி ஆன். பேசிக்கலி பீட்டை விட்டு தெருக்கி விட்டுருக்கீங்க, அதான். தள்ளி தள்ளி போகாதடி என்ன தன்னந்தனியா காதடி. தேங்க்ஸ் மேம், ரொம்ப நன்றி மேம். அவ்வளோதான். என்னன்னா குத்தாட்டம் போட வைக்கும் உற்சாகமிட்டு. அதுக்கு மேல சொல்ல முடியாது. ஸோ ஸ்டோன் ஹேண்ட்ஸம் மேம் இன்னைக்கு காதுல சேஃப்டி பின் எல்லாம் போட்டு சேஃப்டியா வந்து எல்லாருமே இன்னைக்கு டிஃப்ரெண்ட் சைட்ஸ் ஒரு புது அவதாரம் மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்க. நீங்களும் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்யூ மேம். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்யூ மேம். நீங்க இதே மாதிரி இன்னும் உங்களோட டிஃப்ரெண்ட் சைட்ஸ் நீங்க இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணறத பாக்குறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா. கண்டிப்பா மேம். நான் இனிமே சூப்பரா பண்ணுவேன் அப்படின்னு என் மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு மேம். நீங்க ஆல்ரெடி சூப்பரா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இன்னும் சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டே ஒரு கமிட்மெண்ட் மாதிரி அப்படியே எடுத்துக்கலாம். ஆனா இவங்க எல்லாரும் அதே கேரக்டரா இல்ல வேற கேரக்டரா? எல்லா வாரமும் ஒருத்தவங்க போய் பாடுறாரு. ஒரு லவ் எந்த லவ்க்கெல்லாம் பிரிச்சு எத்தனை லவ்வா சொல்ல முடியுமோ அப்படின்னு நான் சொல்றேன். ஏய் பிரிச்சு சொல்றதுக்கு அது என்ன இது பிரிச்சு சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஸ்டோன் செம எனர்ஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டர் சத்யபிரகாஷ் அவர் பின்னாடி இருக்காரா? இருப்பாருண்ணே. அவங்க எனக்கு இந்த சாங்க்கு வந்து ஒரு காட்னு சொல்லலாம். அந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. மற்ற சானுக்கு காடை வேண்டிட்டு இருந்தார். இவன்ட்டு வந்து எப்படி நம்ம வந்து பட் ஆனால் அந்த ஒரு க்ரூவ், அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் அந்த சாங்க்கு, அண்ட் அதை அப்படியே வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு அது. ஸோ ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். கொஞ்சம் எண்டு போகிறச்ச கொஞ்சம் மூச்சு வாங்கிச்சு. ஆமாங்கண்ணா. நம்ம that's okay. நம்ம சிங்கிங்கோட பற்றி இல்லை, பட் அந்த ஓவரால் வைப் வந்து செமையாக இருக்குது. ரொம்ப நன்றிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூண்ணே. அசல் என்ன அதான் அவங்க சொன்ன மாதிரி ஒரு ரேவ் பார்ட்டியில் ஃபோக் ரேவ் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இது செமையாக இருந்தது. கொஞ்சம் கோவம் தெரியுது, ஏன் அந்த மாதிரி? கோவம் கிடையாதுண்ணா, அது ஒரு பாசம். அது ஒரு பாசம், அது ஒரு வெரைட்டி, அக்ரெசிவான ஒரு பாசம். அது நல்லா இருந்தது. லிரிக்கலாவும் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீப்பாக போகலாம். இன்னும் அழகா நிறைய பாட்டுங்களை உருவாக்கணும்ன்ற. சூப்பராக பண்ணுவேண்ணா, எனக்கு நம்பிக்கை இருக்கேண்ணா. டீப்பா போனா அது ஆழமா போ. நீ தீபான்னு யாரையாவது பார்த்துட்டு நீ பண்ணுவ. நீங்க ஏன்னா அப்படிலாம் யோசிக்கிறீங்க? நான் அந்த மாதிரி கிடையாது. பாடல்கள் அப்படி இருக்கு. சூப்பர் நானா நீ இல்ல ப்ரோ, ஒரு லெட்டர் வந்திருக்கு, அதுக்காக சொல்றேன். முடியட்டும், அப்புறம் சொல்றேன். ஆண்டனி தாசன் அண்ணா, ப்ரௌட் மென்டர். தம்பி அண்ணா வாடா நீ தான்டா. வாடானா வந்துருவாண்ணா, நீங்க சொல்லுங்க. உன்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ தெரிஞ்சு பண்றியோ தெரியாம பண்றியோ, ஆனா நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அசல் என்ன சொல்றாரு உனக்கு அப்படின்னா, காதலை மட்டும் எழுதுறீல்ல, அந்த காதல் மட்டுமே பாடல்கள்ல கிடையாது, பாட்டுக்குன்னு நிறையா இருக்குது. அதையும் சேர்த்துக்க, இன்னும் உனக்கு அது பெரிய ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி என்னோட ஒரு வேண்டுகோள் மட்டும் அண்ணனோட வேண்டுதலை ஏற்றுக்க. என்னென்னா, நம்ம ஒரு பாட்டை அதிரடியான பாட்டை கொடுக்க போகிறோங்கிறப்ப நம்ம அந்த இதில் வந்து இறங்கி ஆடக்கூடாது. ஆடுனோம்னா நம்ம பாடுறதுக்கு எனர்ஜி இல்லாமல் போயிடும். சரியா? அதை மனசில் வச்சுக்க. சரியா? சைலண்டான பாட்டு பாடுறோமா, அப்போ நம்ம எப்படினாலும் இருக்கலாம். புரியுதுண்ணா. கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேண்ணா. சூப்பரா. தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச். கள்ளழகர், உங்களுடைய பாப் ஸ்கோர் இப்போ என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே. பட் அதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. உண்மையிலேவா? ஆமா, சும்மாவா? அந்த பொண்ணு வாசல் வரைக்கும் வந்து என்கிட்ட வாண்டடா கொடுத்துட்டு போயிருக்கு. அனைவருக்கும் வணக்கம். ஐபாப் ஸ்டாருக்கு நான் பெரிய ஃபேன். அதுக்கு காரணம் ஒரு ஹேண்ட்ஸம் மேன். அவரை பார்த்தாலே என் ஹார்ட்டுக்குள்ள ஜில்லு, அவர் தான் என் மனசுக்கு பிடிச்ச கல்லு. எல்லா பொண்ணுங்களுக்கும் உன்னை பிடிக்குது கல்லு, ஆனா நீ பொண்ணுங்களை திட்டியே சாங் பாடுறியே, அது ஏன்னு சொல்லு. இதை என் தாய் மாமா போல இருக்கும் ஆந்தோனி தாசன் அவர்கள், மாமியார் புகழ் குறைசி அவர்கள் தடுக்காமல் அந்த பாடலை ரசிப்பது வருத்தம். இது போன்று அடுத்த பாட்டில் கள்ளழகர் பெண்களை திட்டினால் அவருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை காதல் கலந்த கோபத்தோடு பதிவு செய்கிறேன். இப்படிக்கு உங்கள் சிலுக்கு சட்டை. தம்பி சிலுக்கு சட்டை. ஐயோ. ஆமா, அது பாரு, பின் குறிப்பு தான் ஹைலைட். பின் குறிப்பு, போராட்டத்தில் நானும் என் கணவரும் கலந்து கொள்வோம் போட்டுருக்காங்க.
ஆனா அந்த சிலுக்கு சட்டை போயிட்டாங்களா? அவங்க வீட்டுக்கார நம்பர் வேணா வாங்கி தரவா? போலீஸ் அவர இருக்காரு. தம்பி டேய் அண்ணா அந்த காதல் தோல்வியை வந்து நீ வந்து அந்த பொண்ணை திட்டி தான் சொல்லணும்னு இல்லை. நீ ஏன்டி இப்படி இருக்க அப்படி சொல்லு. நீ ஏன்டி இப்படி இருக்க? நான் இப்படி இப்படியே சொல்லாமல்ல. என் நெஞ்சாங்கூட்டுல முழுசா நீதான் இருக்கிற, என் நெஞ்ச கொளுத்திதான் அதுல தீய மிதிக்கிற, ஒரு நடபணமா இருக்கிறண்டி எதுவும் பிடிக்கல, அடி எதுக்கு புள்ள. அண்ணா இவன் என்ன கேக்குறானா, அது நீங்க பாடுற பொண்ணுக்கு பாருங்க, அதுகிட்டே நான் போய் சொல்லாமான்னு கேக்குறானே. டிரைவர் சாரி உட்காருங்க. அறியா பையன் தெரியாம கேட்டான், மன்னிச்சு விட்டுருங்க. உட்காருங்க. சரிண்ணா. கள்ளழகர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்கள் பெர்ஃபார்மன்ஸ். கள்ளழகர் வந்து ஆந்தனி அண்ணா கிட்டேருந்து ஃபுல்லாக இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு அவர் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா. நீங்கள் ஒரு எனர்ஜி பாம் மாதிரி அப்படி வெடிச்சிட்டிங்க ஸ்டேஜ். நான் ஆக்சுவலி எதிர்பார்க்கவே இல்லை. செம்மையாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, அமேசிங். தேங்க்யூண்ணா. எனக்கு அதான் ஓவராலாக எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சி. எல்லாமே லிரிக்கலாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஆனால் இந்த மார்க் எதுக்குன்னா நீங்கள் அடுத்த தடவை இன்னும் வேற ஒரு டைமென்ஷன்லலாம் போயிட்டு பாட்டுங்களை யோசித்து கொஞ்சம் ஒரு சாஃப்டான கள்ளழகரில் நாங்கள் எப்போ தான் பார்ப்போம். ஸோ அதில் 36. தேங்க்ஸ் அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ஓகே 36 out of 40 வாங்கியிருக்கீங்க. சக்தி மேம் இன்னைக்கு உங்களுடைய ஸ்கோர் 36. 36 தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். ஸோ 80க்கு 72 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. ஏன்னா ஸ்டார் மென்டரோட ஸ்கோர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபைனல்ல உங்களுடைய பொசிஷன் தெரியும். நம்பி போறேன். நம்பி போறீங்களா? சூப்பர். என்னடா டேய் அவ்வளோ பெரிய நம்பிக்கையை வச்சுட்டு. நம்பியா நேக்கா எப்படி போட்டு போறான் பாரு விஜய் சாருக்கு. எல்லாம் அந்தோனியான ஸ்டைல் தான், எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துரு. நம்ம சாம்பிளிங் ரவுண்டில் செமிஃபைனல்ஸில் ஆண்டனினா உங்கள் டீம்லேருந்து யார் வர போகிறா? என் டீமோட குயின் என்ன குயின் டீம்ல கொடுத்தது 4 பேர். நீங்க சொல்லுங்க, என்ன 12 பேர் ஞாபகம் வச்சிருக்கோம், ஒரு பேர் சொல்ல மாட்டீங்களா? என் டீம்ல யாரையா குயின்? உங்க டீம்ல இருக்க ஒரே குயின் பிரியா the ஜாக்சன். one and only சவுத் இந்தியன் சக்கீரா பிரியா ஜாக்சன். அதைத்தானே அவர் சொல்லிட்டு இருந்தாரு. டிக்கெட் டு ஃபைனல் மிஸ் ஆயிருந்தாலும் ஆமாம், இங்கே மிஸ் ஆகக்கூடாது. எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. மிஸ் ஆக மாட்டேன், மிஸ் ஆக மாட்டேன். இது மிஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டெலிபிராம்டர் நான் பார்த்து அப்படி டக்குன்னு அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என் டீம்ல பயிற்சி கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும். அப்படி எதுக்கு சொன்னது திரும்பி சொல்றதுக்கா? ஆமா. இன்னைக்கு வந்து எங்கள் டீம் மெம்பர் ஆண்டனிதாசன் சாரோட இந்த ஜோனர் ஃபோக், அவங்க வந்து ஃபோக்கில் வந்து ராஜா. ஸோ அதனால அண்ட் ஆல்சோ இந்த பாட்டு வந்து ஒரு ஐடியா வந்து கள்ளழகர் தான். ஏன்னா வந்து கள்ளழகர் வந்து நான் கேட்டேன் இந்த சாம்பிள் ரவுண்டில் என்ன பண்ண போகிறேன்னா, அப்போ வந்து ஃபோக்கும் இந்த பாட்டும் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து வேறு பாட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவங்க தான் எனக்கு ஐடியா லைட்டாக கொடுத்தாங்க, ஃபோக் பண்ணினேன். சரி, இந்த பாட்டோட மூடே வந்து ஒரு மச்சானுக்காக பாடுற மாதிரி பாட்டு. ஸோ உனக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன் இந்த பாட்டு. நீ கண்ணு மூடிட்டு அப்படியே கேட்டுட்டே இருங்க. ஆனால் அந்த மச்சான் வந்து கள்ளழகர் தான், என் ஹஸ்பண்ட் கிடையாது. அங்க மச்சான் அடியில் எட்டி பார்த்துட்டு இருக்காரு. அந்த மச்சான் ஓகே, ஒரு பெரிய கைத்தட்டல். ஆல் தி பெஸ்ட்.
மச்சான் பின்னாலோடி கொஞ்சம் நழுவ மனம் துடிக்குதே மனம் துடிக்குதே மனம் மச்சான் பின்னாலோடி கொஞ்சம் ஒழிக ஐசு உருகுதே மனம் மருகுதே மனம் மச்சான் பின்னாலோடி கொஞ்சம் நழுவ பேசி பேசி சிரிக்கிற தன்னாலதான் கண்ணாலதான் கண்ணாலதான் காதல் வச்சு காத்திருக்க கண்ணாலதான் மச்சான பாத்தீங்கன்னா ஓடி வராரா? சூப்பராக பண்ணீங்க. பாடல்லையும் சரி வரிகள்லையும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்கள கேட்காம அவங்களுக்கு முன்னாடி நான் பேச வந்துட்டேன். ஆர்வம் தாங்க முடியல. என்னென்ன பண்றீங்க? என்ன ஆட்ட வைக்கலையா? சூப்பராக இருந்துச்சுமா. நீங்க மச்சானை பத்தி பாடினது அந்தோணி மச்சானுக்கு நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. ஓடி வந்தாரு. நெக்ஸ்ட் சக்தி மச்சான். சாரி மேடம். ஆக்சுவலி இந்த ரீமிக்ஸ் செம்மையா இருந்தாங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஐ நோ இது ஒரு சாம்பிளிங் ரவுண்ட் தெரியும், ஆனால் இந்த ஒரு இவ்வளோ ஃபேமஸான ஒரு சாங் வந்து நீங்கள் சாம்பிள் பண்ண யோசிச்சதே வந்து ஆக்சுவலி இது ஒரு ட்ரிக்கியான ஒரு திங். ஆனால் நீங்கள் அதை எடுத்து பயங்கரமாக ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க. ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் இன்னொரு விஷயம் கூட சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து சவுத் இந்தியன் ஷக்கீரா இல்லை, உலகம் பூரா வந்து பிரியா ஜெர்சன் அவங்க யாரு அதுக்கான ஒரு சிக்னேச்சராக இருக்கணும்னு இந்த ஸ்டைல் இந்த ஒரு சாங்ல நீங்கள் அதை கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணிட்டீங்க. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் மேம். சக்தி சொன்ன மாதிரி இந்த ரீமிக்ஸ் திஸ் வெர்ஷன் அது செமையா இருக்கு. தேங்க்யூ சார். சிங்கிங் வெர்சிட்டிலிட்டி பத்தி சொல்ல தேவையில்லை. யூ கேன் டூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சாங்ஸ். ஃபோக்லியும் யூர் ஏபிள் டு த்ரோ யுவர் வாய்ஸ் இன் தட் வே. ஸோ இன் தட் சென்ஸ் இஸ் அமேசிங் அண்ட் எனர்ஜி வாஸ் கிரேட். அசலண்ணா அவங்க என் பேர் சொன்னோன்னே ஷாக் ஆகிற மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் அப்படிலாம் செய்யாதீங்க. இந்த தடவை செம்மையாக செஞ்சீங்க. ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல தான் சூப்பராக இருந்தது. தேங்க்யூ சார். நீங்கள் உங்களால் மட்டும் அது எப்படி முடியுதுன்றது தெரில. நீங்கள் பாடுறீங்க, பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, டான்ஸ் கொஞ்சம் குட்டி குட்டி மூவ்ஸ்லாம் பண்ணுறீங்க, ஹை பிட்ச்லாம் திடீர்னு எடுக்கிறீங்க. ஆனால் அதை நீங்கள் எஃபோர்ட்லெஸ்ஸாக செம்மையாக செய்கிறீங்க. அதை நீங்கள் டயர்டான மாதிரி தெரியவே இல்லை. நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி வந்தீங்களோ அதை விட பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கிறீங்க. அதெல்லாம் என்ன ஒரு ட்ரிக்ன்றதை கொஞ்சம் எங்களுக்கும் சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து பிஜேவோட மிகப்பெரிய ஃபேன். நாங்களும் தான். இவ்வளோ ப்ளேபேக்கு இவ்வளோ ஸ்டேஜஸ்லாம் பார்த்து ஒரு தரையும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ரீஇன்வென்ட் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வருதுங்கிறது நிறைய பேருக்கு அந்த தைரியம் இருக்காது. ஸோ அமேசிங் ஜாப் பிஜே. தேங்க்யூ. இங்கே எல்லாருமே வந்து பியூட்டிஃபுல்லாக பாடினாங்க. பட் யூ ஆர் மை ஃபேவரட். ஆந்தோனி அண்ணா சார்பில் நான் வேணா போய் கட்டி பிடிச்சின்னு ஒரு முத்தம் கொடுத்துட்டுமா? போங்க மாலு, அதை செய்யுங்க ஃபர்ஸ்ட். லாட்ஸ் ஆஃப் பவர் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய கெஸ்ட். இப்போ வந்து பாப் ஸ்கோர் கொடுக்க வேண்டிய நேரம். லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் சக்தி ஸ்ரீ கோபாலன் மேம். பிஜே 37. தேங்க்யூ ஸோ மச். அசல் ப்ரோ சேம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான். ஃபுல்லாமே சேம் மென்டார் சேமா நடக்குது. 74 out of 80. அண்ட் ஸ்டார் மென்டருடைய ஸ்கோர்ஸ் எண்டில் தான் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்துடலாம். என்னதான் வந்து டிக்கெட் டு ஃபினால் லைட்டாக மிஸ் ஆனாலும் இதில் சரியான கம்பேக் பிஜே. ஆல் த பெஸ்ட்.
ஓகே, ஐபாப் ஸ்டார் தமிழ் செமிஃபைனல் சுவாரஸ்யமாக போய் கொண்டிருக்கிறது. சாம்பிளிங் ரவுண்ட்ல எஸ், சாம்பிளிங் ரவுண்ட்ல எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கலக்குறாங்க. அந்த வகையில் அடுத்ததாக டீம் அசலில் இருந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வர போறாங்க. அண்ணே அது யாருன்னா போன ரவுண்ட்ல விட்டதை இந்த ரவுண்ட்ல பிடிக்கிறதுக்காக எங்க டீம்ல இருந்து இறங்குற சஞ்சய். ஓகே, டிக்கெட் ஃபினாலேவில் தவறவிட்ட வாய்ப்பை செமிஃபைனலில் பிடிப்பாரா சஞ்சய்? வாங்க. சஞ்சய், சாம்பிளிங் ரவுண்ட் உங்களுக்கு தெரியும். அவரோட லிரிக்ஸே வந்து நிறைய சாம்பிள் பண்ணலாம், அப்படி எழுதுவாப்ல. ஒரு மெலடி கானா மாதிரி. மெலடி கானா இந்த இதில் என்ன சொல்லியிருக்கீங்க? ஜட்ஜஸ் கேட்குறதோ நான் தெரியாமல் கேட்டுட்டு இருக்கேன். நம்ம டீ கேட்கலாம், தேவையில்லாமல் கேட்கக்கூடாது. ஒரு கைத்தறல கொடுத்துடலாம் ஃபார் ட்ரெண்ட் கானா சஞ்சய். ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். வாச்ச மேல பேச்ச போட்டு மயக்கிட்டா, வால் இல்லாத காத்தடியா சொயிட்டிட்டா, முட்டை கண்ணை உருட்டி உருட்டி மிரட்டிட்டா, உப்பு கண்டம் போட்டு என்ன பெரட்டி எடுத்துட்டா. வாச்ச மேல பேச்ச போட்டு மயக்கிட்டா, வால் இல்லாத காத்தடியா சொயிட்டிட்டா, முட்டை கண்ணை உருட்டி உருட்டி மிரட்டிட்டா, உப்பு கண்டம் போட்டு என்ன பெரட்டி எடுத்துட்டா. லா, 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 லா. அல்லிங்கி குள்ளுங்கும் ரயிலு, அவ தேகம் கொதிக்கும் வெயிலு, குரலு கூவும் குயிலு, அவ தோகை இல்லாமயிலு, குண்டு மல்லி மூக்கு, அவ கண்ணு கொட்ட பாக்கு, காதுல லோலாக்கு, அவ கெண்ட காலு தேக்கு. ஓ இடுப்பு மடிப்புல நான் மாட்டி துடிக்கிறேன், ஓ நெஞ்சு குழியில நான் சிக்கி முழிக்கிறேன். ஓ இடுப்பு மடிப்புல நான் மாட்டி துடிக்கிறேன், ஓ நெஞ்சு குழியில நான் சிக்கி தவிக்கிறேன். பாவம் பார்த்து காப்பாத்து நானும் பொழைக்கிறேன். லா, 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 வாச்ச மேல பேச்ச போட்டு மயக்கிட்டா, வால் இல்லாத காத்தடியா சொயிட்டிட்டா, முட்டை கண்ணை உருட்டி உருட்டி மிரட்டிட்டா, உப்பு கண்டம் போட்டு என்ன பரட்டி எடுத்துட்டா. லா, 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 வாச்ச மேல பேச்ச போட்டு மயக்கிட்டா. சஞ்சய் செம்ம என்ன சொல்றது, அப்படியே ஜாலியா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். சின்னதாக அப்படியே ஒரு ஜாஸ் அந்த ஒரு ஃபீல்லையும் அப்படியே க்யூட்டாக இருந்தது. அதெல்லாம் இந்த சிங்கிங் ஸ்டைல் ஆல்சோ பக்காவாக இருந்தது அந்த சாங். தேங்க்யூ ஸோ மச். நைஸ், வெரி நைஸ். நல்லா ஜாலி, நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படியே. தேங்க்யூ. குரலு கூவும் குயிலு, அவ தோகை இல்லாமயிலு, குண்டு மல்லி மூக்கு. சஞ்சய், நீங்க இந்த ஒரு சாங் இன்னும் ஒரு 5 minutes பண்ணிருக்கலாம். கண்டிப்பா பண்ணிடுவோம். என்ன முடிஞ்சிச்சா சாங்? இப்பதானே அவர் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா சேர்ந்து பாடுற மாதிரி இன்னும் வந்தோம். அப்படியே ரெடி ஆயிட்டோம், அதுக்குள்ள சாங் முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி இருந்தது. எங்கள் அன்பு அண்ணன் அந்தோணி தாசன் அவர்களே, நாங்கள் இங்கேருந்து பாடி சப்போர்ட் பண்ணலாம்ல? நீங்க பாடி அம்பத்தூர்லாம் வேணாம், இங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க. அசலண்ணா இப்ப வருவாரு பாருங்க, சல்லுன்னு. ப்ரோ வாங்க ப்ரோ, உங்க டீம் வேற அவரு. செல் ப்ரோ, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நாங்க கொஞ்சம் லேட்டா வரோம். அப்படியா? ஓகே ஓகே ஓகே. என்ன பரட்டி எடுத்துட்டா.
ப்ரொடியூசர்ஸ் தேங்க்யூ சூப்பர் மென்டர் தேங்க்யூ இந்தியா ஆர்டிஸ்ட் தேங்க்யூ எல்லாம் கலக்கிட்டீங்க. ராக்ஸன் இப்போ தான் போர் எடுத்துட்டு வந்தாங்க, திருப்பி போயிட்டாங்க. ட்ரெண்டுக்கான சஞ்சய் மேம் எல்லாரையும் ஆட வச்சுட்டீங்க, தேங்க்யூ தூள் கலப்பிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ ஃபேமஸான ஒரு பிட்டை எடுத்து நீங்க இன்னும் ஃபேமஸ் ஆக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ Thank you, மச் thank you, ஃபார் ma'am. வேர்ட்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். ஆந்தோனி தாசன் அண்ணா, உங்களுடைய கமெண்ட்ஸ். தம்பி சொல்லுங்கண்ணா. மாறாதுப்பா. எதை சொல்லுங்க? 50 வருஷம் ஆனாலும் இந்த பேர் மாறாது. தேங்க்யூண்ணா. எந்த பேர் தெரியுமா? ட்ரெண்டிங் கானா சஞ்சய்ன்னு இருக்குல்ல, அது என்னைக்கும் ஓல்டு கானா சஞ்சய்ன்னு மாறாது. ட்ரெண்டிங் எப்பவுமே ட்ரெண்டிங்கில் தான் இருக்கும். சரியா? தேங்க்யூ லவ் யூண்ணா. வாழ்த்துக்கள். என்னோட டீம்மேட்டு எப்படியோ என்னால் மார்க் கொடுக்க முடியாது எனக்கு. ஆனால் இந்த பாட்டில் ஒரு ஸ்பெஷலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 2 விஷயம் இருக்குது. ஒன்று என்னன்னா, நீங்கள் போட்ட அந்த மூவ்ஸ்லாம் அது செம்மையாக இருந்தது. எப்படி ஃபன்னாக இருந்தது. தேங்க்யூ அசல் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கோரியோ வந்து ஒய்ஃப் தான் வந்து சொன்னாங்க, நீ டான்ஸ் ஆடாம பாடுறப்பா அப்படி சொல்லி அவங்க தான் அந்த கோரியோகிராஃபி பண்ணது. அவங்க தான் ரொம்ப ஆடாதன்னு சொல்ற ஒய்ஃபுங்களுக்கு மத்தியில கணவனை ஆடுன்னு சொல்லி அனுப்புறேமா. வெரி குட் வெரி குட். சூப்பர். ஏப்பா உனக்கு கல்யாணமே ஆகல, எப்படி அதெல்லாம் தெரியுது? கையை கொடுத்து அதுதான் சொல்ல வந்தேன். வெரி குட் வெரி குட் சஞ்சய். எல்லாருமே ஆட வச்சிட்டீங்க, எல்லாருமே ஒரு வேற லெவலில் என்ஜாய் பண்ணியிருக்காங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பண்ணா. இப்போ ஸ்கோர்ல அது எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆண்டனி அண்ணா 38 கொடுத்துருக்கேன் நான். 40 சிறப்பான ஸ்கோர். தேங்க்யூ குரு. சக்தி மேம் 39. 39. ஆண்டனி அண்ணன் நான் பார்த்துக்குவேன். 77 அவுட் ஆஃப் 80 வாங்கியிருக்கேன் 2 மென்டாஸ் கிட்ட. வேற லெவல். ஸ்டார் மென்டரோட ஸ்கோர் தெரிய வந்து கொஞ்சம் டைம் ஆகும். தேங்க்யூ ஜட்ஜஸ். தேங்க்யூ ஸோ மச். ஐபாப் ஸ்டார் தமிழில் வந்து செமிஃபைனல்ஸ் போயிட்டு இருக்கு. எல்லா அண்டி ஆர்டிஸ்ட்டுமே நர்வஸ்னஸோட அதே நேரத்தில் வெறித்தனமாகவும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம். ஆமாம், ரெஸ்ட் கொடுத்து நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் 2 பேரும் நம்மளுக்காக ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு இருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய கை தட்டு. Let's welcome Malavika and Praveen Sai. நீ என்பதே நீ நான் என்பதே எல்லாம் வாழவே முடிவாய் போனதே எனவே இதை தொடுத்தே முன் ஜன்மமே தொடரும் நாட்களே உன்னில் நான் இருந்தேன் இனியும் இருப்பேன் முதலே முடிவே இவளே. காலை மேகமோ சாலை ஓரமோ தேவதை வீதியில் போகுமோ கரையை விலகிய அலைகள் தேயாதன்பே நுரைகள் பூ பூதே அடியே அமுதே உனை நான் ஏந்தவே இமையோயாமலே நான் உனக்காக காத்திருப்பேன். நான் என்பதே என நான் வாழவே முடிவாய்
கலக்கிட்டீங்க. Absolutely beautiful. Thank you so much, man. Thank you. Thank you. வேற லெவலில் இருந்தது. தேங்க்யூ. அதுவும் லாஸ்ட்டில் இந்த ஸ்கேல் சேஞ்செலாம் ஐயோ எக்ஸ்பெக்டே பண்ணல. அங்கே உட்காந்துட்டு நாங்கள் என்னடா அது எப்படி அதை லைவில் பாட முடியுது, எப்படி இவங்க பாடுறாங்கன்ற ஒரு கொஸ்டின் எனக்குள்ளார ஓடிட்டு இருந்துச்சு. பட் அதை பண்ண முடியும்னு நீங்கள் 2 பேரும் காமிச்சிங்க. சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். I must say, I was listening to guitar. Sounds so beautiful also. Thank you so much. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ அக்கா. Thank you. Thank you. நீங்கள் இன்னும் Thank you, நம்மளோட everyone. பசங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அதையும் கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இந்த செமிஃபைனல்ல சாம்பிளிங் ரவுண்ட்ல ஆண்டனி அண்ணா உங்க டீம்ல இருந்து யார் பெர்ஃபார்ம் பண்ண போறா? எங்க டீம்ல இருந்து தமிழ் வெடியா வெடிக்கிறதுக்கு ஒருத்தர் வராரு. வாத்தியாரு ப்ரொஃபஸரா? ஆமா. தமிழ் வெடினாலே the one and only ஆதித்தன் வருகை. Let's welcome ஆதித்தன். வாங்க. ஆதித்தன் பேராசிரியர் ஆதித்தன் வந்து விட்டான். எங்க ப்ரொஃபசர் வர்ற அவசரத்துல ஸ்டூடெண்ட் சுடிதார் எடுத்து மாட்டிட்டு வந்துட்டாரு. தப்பா எடுத்துக்காதீங்க, இது வந்து ஒரு செமிஃபைனல்னால ஒரு கிராண்ட் அட்டையர்ல வந்திருக்காரு. இண்டோ வெஸ்டர்ன் அதானே? ஆக்சுவலாக நான் எடுத்திருக்கிற பாட்டு லவ் அண்ட் ட்ரான்ஸ் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அதுக்கு ஒரு இண்டோ வெஸ்டர்ன் மாதிரி போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்கேன். சூப்பர் சூப்பர். தமிழை வந்து நீங்கள் நேசிக்கிற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்கல்ல உங்கள் பாட்டில், அது வந்து மக்கள்கிட்ட வந்து பயங்கரமான வரவேற்பு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ மக்களே. அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நாங்களும் பார்த்தோம். மண்ணின் கதை பாட்டுக்கு வந்து சுவிட்சர்லாந்து, லண்டன், ஸ்ரீலங்கா அந்த மாதிரி நிறையா நாட்டில் இருந்து எனக்கு நிறையா மெசேஜ் வந்துருந்துச்சு. ரத்தியாதித்தன் அண்ணா ஸ்டோரி போட்டிருந்தாரு. வேற நிறையா ஆக்சுவலாக நிறைய ஆக்டர்ஸ் நிறையா இன்னொரு வாகீசன் ப்ரோ எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த பாட்டை உலகத்துக்கு கொண்டு போன உலக மக்களுக்கு அனைத்துக்கும் கேட்டு வச்ச மீடியா மேசன்ஸ் அண்ட் ரவுஃபா மேம் டீம் அண்ட் ஹைபாப் ஸ்டார் தமிழ் டீம் மிகப்பெரிய நன்றிகள். எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. அது ஒரு நன்றிகளுக்கு மேலே ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா பறக்கும் உமா. பறக்கும் உமா. இது புதுசா இருக்கு. பறக்கும் உமா கூட பறக்கும் உமான்னு உங்களை வாழ்த்தி ஒருத்தர் உங்களுக்காக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அதை பார்ப்போம். வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மீடியா மேஷன் குடும்பத்துக்கு முதலாவது மிகப்பெரிய நன்றி. ஏனென்றால் இப்படியான ஒரு இண்டிபெண்டன்ட் பிளாட்ஃபார்மை உருவாக்கி வளர்ந்து வர்ற எல்லா கலைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மேடை அமைச்சு கொடுக்குறீங்க. அதுக்கு ஒரு கலைஞனா முதல்ல மிகப்பெரிய நன்றி. நான் வந்து தமிழரசன் என்ற ஒரு ஆர்டிஸ்ட் என்ற பாடல் பார்த்துருக்கிறேன். மிகவும் அருமையாக இருக்குது. அண்ட் உங்களோட எழுத்து, அது எப்போவுமே வரிகள் தான் ஒரு பாடலுக்கு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். ஸோ உங்களோட தமிழ் வரிகள் வந்து மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்குது. ஸோ எதிர்காலத்தில் இன்னும் பெரிய பெரிய பாடல்கள் செய்யணும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, உன் எழுது கருவி எனும் ஆயுதம் எடுத்து உன் தமிழில் வில் அம்புகள் தொடுத்து வான் தொடுவரையும் சிறகுகள் விரித்து மாண்டாளும் தமிழ் மீண்டெழுகிற பிறந்தென்று உன்னோட எழுதுகோள் வந்து தமிழுக்காக எழுதணும், என்றைக்குமே அது வளையக்கூடாது என்ற என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கையை வைத்துக்கொண்டு ஏனைய போட்டியாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் ரியலி அது நான் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க பார்த்தோம் நாங்கள். ரியலி ரொம்ப நன்றி. நான் உங்களை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள் பண்ணுறதை பார்த்து நிறையா இன்ஸ்பயர்ட் ஆகிருக்கேன். உங்களுடைய பாடல்களையும் உங்களுடைய வரிகளும் நான் எவ்வளோ மதிக்கிறனோ அந்தளவுக்கு இந்த வீடியோ இருந்துச்சு. மிகப்பெரிய நன்றி. மீடியா மேசன் டீமுக்கும் நன்றி. தூள் கலப்புங்க நீங்க. கண்டிப்பாக வெற்றி நமதே. உண்டேகம் மின்னும் காதலி உன் கூந்தல் காமன் கூடடி மாறன் நம்புகள் இட்டது மல்லிய கூந்தல் அவிழ்வது ஏனடி கூந்தோரம் பாடும் கதகளி அபிநயம் தேடியும் பாடக நாடும் அமுதவள்ளி கடவிலி கவிதை ஆடும் ராகம் கல்யாணி மாலை வங்கும் ரதனி கொஞ்சம் நாளிகை இந்நாள் இரவு பூவின் வாசம் தேகம் பூசும் சுகமும் பல நாள் கனவோ மன்மத இதழ்கள் காதல் மகிர காம கடலில் அலைகள் மோதுது இரவுகள் மிளிர அறைக்குள் கதவுகள் இருளை பூசி அமுதம் உண்ணுது. காதல் 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 முத்தம் தந்தாள் காரிய குழலில் வந்தாள் காமம் சேரா காதல் உண்டோ காதல் காமம் ரெண்டோ அள்ளியின் வாசம் அமுதத்தை பூசும் சுவாசம் அழகே உன் ரம்மிய மோகம் அடகடலாய் அடிக்கிறது தாகம் சத்தை மகிழும் மெத்தை பூவில் சித்தம் கலங்கி யுத்தம் செய்தால் முத்தும் பருவம் உள்ளின் இடையில் ரோஜா இதழை நட்டு வைத்தாள் சிதையாமல் குவியும் முத்தம் குவியும் போது பணியின் சாரல் எப்போதும் பிணைந்திருக்கும் எல்லை இல்லா காதல் தூரல் இனி இல்லா மோக தேடல் இனி கேட்கும் இரவின் பாடல்
காதல் புதிய கவிதை எழுத நினைக்கும் புதிய கவிதை புதிய மாறல் எழுத புதிய மாறல் பணியின் தூறல் புதிய மாறல் பணியின் தூறல் காதல் மொத்தம் தந்தாள் காரிய குழலில் வந்தாள் காமம் தேரா காதல் உண்டோ காதல் காமம் ரெண்டோ அள்ளியின் வாசம் அமுதத்தை பூசும் சுவாசம் அழகே உன் ரம்மிய மோகம் அலைக்கடலாய் அடிக்கிறது ராகம் அஞ்சன விழிகள் எனக்குள்ளே 1000 கனவுகள் எரிகின்ற போகும் கனவுகள் எனக்குள்ளே எரிகிற நினைவுகள் தத்தை மயிலும் மெத்தை பூவில் சித்தம் கலங்கி யுத்தம் செய்தால் குத்தும் பருவ வில்லின் விழியில் ரோஜா இதழை நட்டு வைத்தால் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் அவள் எந்தன் காந்தாரி. ப்ரொஃபசர் சார், நம்ம இது வரைக்கும் பார்த்த ப்ரொஃபசர் சாரை விட ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் சைட் கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்களோட அவுட்ஃபிட் பற்றி கேட்டோன்னே நீங்கள் வந்து லவ் ட்ரான்ஸ் இதெல்லாம் சொன்னா என்னது ப்ரொஃபசர் சார் வந்து இன்னைக்கு லவ் ட்ரான்ஸ்லாம் ட்ரை பண்ணுறாரா அப்படி இருந்தது. எனக்கு பயங்கரமாக இருந்தது. உங்களோட ட்ராக் சூப்பராக இருந்தது. காதல் மொத்தம் தந்தாள் காரிய குழலில் வந்தாள் காமம் தேரா காதல் உண்டோ காதல் காமம் ரெண்டோ. சத்யா அண்ட் டீமுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். சத்யா தேங்க்யூ. ஒரு மாதிரி ஒரு செகண்டுக்கு ஏதோ பெர்லின் அண்டர் கிரவுண்ட் போய் அங்கே வந்து தமிழ் கேட்குற மாதிரி இருந்தது. பயங்கரமாக இருந்தது. அந்த வைபே வேற மாதிரி. ஓகே அசல் ப்ரோ, உங்களுடைய கமெண்ட்ஸ். புதுசாக ட்ரை பண்ணியிருந்துருக்கிறீங்க. ஆமாம். லிரிக்கலாக ஒரு லவ் பாய் சைட் ஆஃப் உங்களை வந்து பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பாண்ணா. பாட்டில் ஹுக்கு இல்லை, எது ஹுக்குன்ட்டு எனக்கு தெரியல. இது சாம்பிள் பண்ணியிருக்கிறீங்க. சாம்பிள் பண்ணி நல்ல பீட் செம்மையாக இருந்தது. நீங்கள் அது மேலே நல்லா ஃப்ளோஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. லிரிக்கலி எல்லாமே சூப்பர். எப்படி வர்ணிச்சிருக்கிறீங்கன்றதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு தோணுது. ஒரு வேர்ஸ் அப்படியே வந்துட்டே இருக்கு, நடுவில் நீங்கள் அந்த வேர்ஸோட எண்டு வார்த்தையை பஞ்ச் லைனை வந்து திருப்பி சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே, அதுதான் வந்து ஹுக்காக இருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் அதை எதிர்பார்த்தா அந்த இடத்துல வேற ஒன்று இருந்திருக்கு. எதை நான் ஞாபகம் வச்சுக்கிறதுன்ட்டு எனக்கு தெரியல. அந்த பாட்டை எடுத்து சாம்பிள் பண்ணியிருந்துருக்கிறீங்க. இப்போ எனக்கு அந்த பாட்டை கேட்டால் என்ன விஷயம் எனக்கு ஞாபகம் வருமோ அது வந்து உங்களோட பாட்டிலேயே எனக்கு வந்திருந்துருக்கணும். அதுதான் நான் வந்து ஒரு சாம்பிள் பண்ணுற ஒரு பர்பஸாக எனக்கு அப்படிதான் தோணும். எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா சாம்பிளிங்னா இந்த மாதிரி தான் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு இருக்கு. எப்போதுமே இன்ட்ரோல இருக்கும். அண்ட் ஐ ஃபீல் லைக் எவ்ரிபடி பிகி பேக்ஸ் ஆன் தட் சாம்பிள். பட் ஹீ டென்ட் பிகி பேக் ஆன் தட் சாம்பிள் அட் ஆல். டோட்டலி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் சாம்பிளிங். அது எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தோணுச்சு. அவுட்ரோ வாஸ் இன்ட்ரெஸ்டிங். அது சஸ்பென்ஸ் இருந்தது. பட் ஓகே, இந்த பாட்டு தெரிஞ்ச உடனே இது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஏதோ இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு ஹைப் வந்திருக்கலாம் மேபி. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் கைண்ட் ஆஃப் லீன் டுவர்ட்ஸ் அசல் இன் தட். பட் ஆனால் இந்த சஸ்பென்ஸ் லாஸ்ட் வரைக்கும் வச்சதும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஒரு ஐடியா தான். ஸோ தேங்க்யூ. இட்ஸ் நைஸ். தேங்க்யூ. மற்றபடி உங்கள் போய்ட்ரி அண்ட் ஆல் தட் வாஸ் அமேசிங். அண்ட் the energy you had also was super. தேங்க்யூ. சாம்பிளிங் ரவுண்ட்லேயே ஒரு சாம்பிள் தான் காட்டியிருக்கீங்க. நீங்கள் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க பிளான். அண்ட் இப்போ உங்களுடைய மென்டர் அண்ட் எப்பயுமே உங்களுடைய தமிழுக்கும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ரசிகராக இருக்கக்கூடிய ஆண்டோனி தாசன் அண்ணா, சொல்லுங்க. ப்ரொஃபசர் அண்ணா வணக்கம். எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு ஊர்ல தான் மடியில கணம் இல்லாதவன் ஊருக்கு நல்லது செய்ய நினைக்கிறவன் தும்முறா ஒருத்தர் இருப்பான். அவனை வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவனை கண்டிக்க விடாதுப்பா, அவனை அப்படியே விட்டுருங்க, அவன் போக்குள்ளே விட்டுருங்கயா, அவன் அப்படி இருக்குதான் நல்லது, அந்த ஊருக்கு நல்லது, அவனுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ப்ரொஃபசரை வந்து அப்படியே விட்டுறணும். எனக்கு அப்படிதான் தோணுது. இண்டிபெண்டன்ட்டாவே அவரை விட்டுறணும். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, பாடலுங்கிறது மொழி வளர்ப்புன்னு சொல்றேன்ல. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்க ப்ரொபோசர் வேலையை நம்ம ஐபாப் ஸ்டார் தமிழ்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்து வரப்போற இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்கள் எல்லாத்துக்குமே உங்களுடைய இத்தனை வாரமா நீங்க பாடின பாடல்களை எடுத்து வருஷப்படுத்தி பார்த்தா ஒரு வள்ளுவர் கொடுத்த பாடப்புக்களை குழந்தைங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது மாதிரி கலைஞனுக்கு நிறைய வார்த்தைகள் உங்க புக்கு இதுல இருந்து கிடைக்குது. ரொம்ப நன்றி. அதனால நீங்க வந்து ப்ரொபோசரா இந்த மேடையிலையும் ஜெயிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ. ஸோ உங்களுக்கான பாப் ஸ்கோர் என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். எஸ் அசலண்ணா 35. நன்றிண்ணா. ஓகே, நெக்ஸ்ட் சக்தி மேம். ஆக்சுவலி நானும் 35 தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ரெண்டு பேருமே 35 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் 70 ரெண்டு மென்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க. ஸ்டார் மென்டருடைய ஸ்கோர் வந்து நமக்கு கடைசியில் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபினாலே போறீங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு தெரியும். பட் ஆல் தி பெஸ்ட். சிறப்பு. தேங்க்யூ. ஐபாப் ஸ்டார் தமிழ் செமிஃபைனலில் நம்மளோட இந்திய ஆர்டிஸ்ட்லாம் வந்து அந்த ஃபைனலில் அவங்களோட ஸ்பாட்டுக்காக நிறைய பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இந்த செமிஃபைனலில் நமக்கு விட ஜாயின் பண்ண சூப்பர் கெஸ்ட் அவர் ஃப்ரெண்ட்ஸ்
மாளவிகா அண்ட் பிரவீன் சாய்வி, உங்கள் எங்கள் 2 பேருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஃப்ரம் ஐபாப் ஸ்டார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக வந்து பர்ஃபார்ம் பண்ணதுக்கு, நீங்கள் கூட இந்த ஸ்டேஜை இன்னும் அழகாக மாற்றினதுக்கு தேங்க்யூ ஸோ மச். வீடுங்கிறது ஒரு 4 செவுரு மட்டும் கிடையாது, அது ஒரு ஃபீல். நம்ம நிம்மதி, அன்பு, அப்புறம் தினமும் நாம் உருவாக்குற அந்த அழகான மெமரிஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு வீடு. கரெக்ட். நம்மளோட சந்தோஷமான கதைகள்லாம் அங்கேருந்து தான் உருவாகுது. அந்த அழகான ஃபீலிங்கை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பற்றி நம்ம பெருசாக யோசிக்க மாட்டோம், அது ரொம்ப சாதாரணமாக எடுத்துப்போம். ஆனால் ஒவ்வொரு நாளையும் ஈஸி ஆக்குறது அந்த பொருள்கள் தான். பல தலைமுறைகளாக கோத்ரேஜ் அப்ளையன்சஸ் நம்ம இந்திய குடும்பங்களுக்கு எந்த சத்தமும் இல்லாமல் தரத்தையும் அக்கறையும் தராங்க. கண்டிப்பா அதுதான் கோத்ரேஜோட ப்ராமிஸ். நீண்ட நாள் உழைக்கிறதுக்காகவே உருவாக்குனது, அதுவும் எந்த ஹிடன் காஸ்டும் இல்லாம 5 வருஷம் முழுமையான வாரண்டியோட நிம்மதிக்கு கேரண்டி. இன்னைக்கு இந்த ப்ராமிஸை நம்ம மியூசிக் மூலமா செலிப்ரேட் பண்ண போறோம். ஸோ குவாலிட்டி, கான்ஃபிடன்ஸ், அப்புறம் செம்ம எனர்ஜியோட ஒரு ஸ்பெஷலான கோத்ரேஜ் சாங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க we welcome சாய் பிரஷோப் on the stage. Okay, let's welcome சாய் பிரஷோப். கனவுகள் பிறக்குதே, மகிழ்ச்சிகள் பிறக்குதே, உறவுகள் பேசும் கதைகளிலே எல்லாமே இனிக்குதே. கதவுகள் திறக்குதே, மகிழ்ச்சிகள் பிறக்குதே, உறவுகள் பேசும் கதைகளிலே எல்லாமே இனிக்குதே. என்றென்றும் தொடரும் கோத்ரேஜ் ப்ராமிஸ், அதுவே உங்கள் குடும்பத்தின் நிம்மதி. சின்ன சின்ன தருணங்கள் யாவும் கோத்ரேஜுடன் அழகாகும். கோத்ரேஜ் தலைமுறைகள் கடந்து குடும்பங்கள் கொண்டாடும் உறவாகும். ஃப்ரிட்ஜின் கதவை திறக்கையிலே ஐஸ்கிரீமை பார்த்த சந்தோஷமே, வாஷிங் மிஷின் சத்தம் நின்றதுமே, துவைத்த உடைகளை பார்க்கையில் ஆனந்தமே. கோத்ரேஜ் ப்ராமிஸ், மார்கழி குளிரை அறைக்குள் நிரப்பும், ஏசி காற்றில் இரவு இனிக்கும். ஒவ்வொரு நாடும் புதிய கதை, ஒவ்வொரு கதையும் கோத்ரேஜுடன் என்றென்றும் தொடரும் கோத்ரேஜ் ப்ராமிஸ், அதுவே உங்கள் குடும்பத்தின் நிம்மதி. என்றென்றும் தொடரும் கோத்ரேஜ் ப்ராமிஸ், அதுவே உங்கள் குடும்பத்தின் அழகான நிம்மதி. கோத்ரேஜ் ப்ராமிஸ், கோத்ரேஜ் ப்ராமிஸ். சாய் பிரஷோப், கோத்ரேஜ் சாங் சூப்பராக இருந்துச்சு. மென்டஸ்ட்டை கேட்டுடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கோத்ரேஜ் மாதிரியே செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூண்ணா. சும்மா சொல்லக்கூடாது, பிராண்ட் சாங் மாதிரி இல்லை, சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. ஐபாப் ஸ்டார் தமிழ்ல இந்த வாரம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காண்டி டிக்கெட் டு ஃபினாலே நடந்தது. அதுல ரொம்ப சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் நம்முடைய ராக்ஸைன் டைரக்டா ஃபைனலுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. பலத்த கைத்தட்டல் ஃபார் ராக்ஸைன். அண்ட் இப்போ செமிஃபைனல்ஸில் வந்து எல்லா பெர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுலேருந்து யார் ஃபைனல்ஸ் போக போகிறாங்கன்னு பார்க்க வேண்டிய தருணம் வந்தாச்சு. ஸோ இந்த நேரத்தில் ராக்ஸைன் தவிர மற்ற எல்லாருமே ஸ்டேஜுக்கு வந்துடும். ஓகே, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுமே நம்ம வந்து தொடர்ந்து எல்லா வாரங்களுமே பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தவங்களுமே யூனிக்காக அவங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்குது. அண்ட் சிறப்பான முறையில் இத்தனை வாரங்களாக மக்களை மகிழ்ச்ச பெருமை உங்களுக்கு சேரும். அண்ட் அதற்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். இப்போ இங்கே இருக்கிற 8 பேர்லேருந்து யாரெல்லாம் அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆக போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செகண்ட் ஃபைனலிஸ்ட்டாக ஃபைனல்ஸ்க்கு போக போகிறது யாருன்னு பார்க்க வேண்டிய நேரம். இந்த வாரம் ஆல்ரைட் டிவி ஆப்பில் 10 செகண்ட் AI + நோவா ஸ்மார்ட் ஃபோன் ஆட் பார்த்தது மூலமாக கிடைச்ச அந்த எக்ஸ்ட்ரா ஓட்ஸ் வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஸோ இருக்கிறதுலையே அதிகமாக ஓட்ஸ் வாங்கின அந்த ஒரு இந்திய ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் கிடைக்க போகுது. எஸ், மக்களோட மனசை கொள்ளையடித்து மக்கள்கிட்டேருந்து அந்த ஹையஸ்ட் ஓட் வாங்கின அந்த செகண்ட் ஃபைனலிஸ்ட் யாருன்னா சக்தி மேம். சொல்லுங்க மேம். அந்த ஆர்டிஸ்டுடைய பேர் வந்து 3,
2, 1. Hemi. iPop Star தமிழுடைய இரண்டாவது ஃபைனலிஸ்ட் இஸ் அவர் ஃபேவரட் ஹெமி. அண்ட் அடுத்தடுத்த 2 ஃபைனலிஸ்ட் டீம் அசலில் இருந்து தான் செலக்ட் ஆகியிருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்தில். ஃபர்ஸ்ட் ராக்ஸைன் ஃபாலோட் பை ஹெமி, both from team Asal. Okay, ஒரு பலத்த கைதட்டல் for ஹெமி. Alright, that's a cool pop star, ஹெமி. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது எனக்கு ரொம்ப ஜெயிச்ச மாதிரி ஒரு. அப்புறம் என் ஊருக்காரங்க, விழுப்புரம் ஊருக்காரங்க, தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மும்பையிலேருந்து எனக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த வாய்ப்பு கொடுத்த மீடியா மிஷன் அண்ட் டீம், ரவுஃபா மேம் அண்ட் டீம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, உங்க ஓட்ஸ்னால தான் ஹெமி இஸ் சேஃப் டுநைட் அண்ட் எலிமினேஷன்ல இருந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க. உங்க சப்போர்ட்டால தான் இது சாத்தியம். உங்க ஒவ்வொரு ஓட்டும் உங்க ஃபேவரட் ஆர்டிஸ்டோட ஜேர்னியவே மாற்றும். வாழ்த்துக்கள் ஹெமி, நீங்க போய் ராக்ஸேனோட ஜாயின் பண்ணிக்கலாம். Let's give it up for the finalist Hemi. அசல் அண்ணா, அடுத்ததா நம்ம iPop Star தமிழோட கிராண்ட் ஃபினாலேல போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ண போறது யார்? இன்னைக்கு டாப் பர்ஃபார்மர்ஸ் கோத்ரேஜ் அப்ளையன்சஸோட டாப் பெர்ஃபார்மர் ஆஃப் தி வீக்கா ஒருத்தர் இல்ல 2 பேரு. அவங்க 2 பேரும் ஈக்குவல் ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த 2 பேர் தான் அடுத்து ஃபைனல்ஸ்க்கு போக போறாங்க. அவங்க பேரு யாரு? 3, 2, 1. சாய் பிரசவ் மற்றும் 4வது ஃபைனலிஸ்ட். அதுக்கு அடுத்து யாருன்னா ட்ரினிட்டா. ரெண்டு பேருமே சக்தி மேம் டீம்ல இருந்து ஃபைனல்ஸ்க்கு போறாங்க. டைரக்ட் ஃபைனலிஸ்ட். அண்ட் இன்னைக்கான டாப் ஸ்கோரர்ஸ் அண்ட் அவங்க 100க்கு எடுத்த ஸ்கோர் 98. ரெண்டு பேருமே. சக்தி மேம், we would like to welcome on the stage, please. Congratulations, Anita. Okay, this week's performance truly matched up to the standards of the Godrej Promise. Anita, how do you feel? Actually, when I first came here, இது எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஏன்னா என்னோட ஜேர்னி இங்கே தான் ஆரம்பிச்சிச்சு, இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஜேர்னி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுளுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா ராஃபா மேம், தேங்க்யூ ஸோ மச். அவங்க தான் யூ கேன் டூ இட்னு சொல்லி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாங்க. ஹோல் டீம் ஆஃப் மீடியா மேசன்ஸ், மென்டர்ஸ், சக்தி மேம் ஸோ ஹெல்ப்ஃபுல். மேம் வந்துட்டு நோ சொன்னதே இல்லை. ஷி வாஸ் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப். என்னோடய ஃபெலோ கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே ஐவ் லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் தம். எல்லாருக்கிட்ட இருந்து ரொம்ப கற்றுருக்கேன். தேங்க்யூ. All the best, Anita. And Sai. முதல்ல தேங்க்யூ மை பேரண்ட்ஸ் அண்ட் ஐ தேங்க் மை குருஸ் அண்ட் எல்லாரும் யாரெல்லாம் என்னோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ எல்லாருக்குமே தேங்க்யூ. சத்யா அண்ணா, சிந்து அக்கா அண்ட் சக்தி மேம், அசல் அண்ணா, ஆந்தனி சார், விஜய் சார், தேங்க்யூ ஸோ மச். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். ஒரு டீம்மேட் செலக்ட் ஆனா அந்த என்ன சொல்ற ஆர்டிஸ்ட் சந்தோஷத்தை விட அங்க பாரு மென்டர் முகத்துல எவ்வளவு ஒரு ஹாப்பினஸ் இருக்குன்னு. அதான் சக்தி மேம். வெரி குட். ஒரே ரவுண்ட்ல அடிச்சிட்டு தூக்கில போயிட்டாங்க. எஸ், லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் சாய் பிரஷோப் அண்ட் ட்ரினிட்டா, தி ஃபைனலிஸ்ட். Thank you. கெத்தா நீங்க ஃபைனலுக்கு போங்க. நாங்க உங்களை அங்க சந்திக்கிறோம். Thank you so much சாய் and Trinita and Sakti Sri ma'am. Thank you so much.
அடுத்ததா நம்ம ஐபாப் ஸ்டார் தமிழில் 5ஆவதா இணைய போகிற அந்த ஃபைனலிஸ்ட் யாரு? விஜய் அண்ணா. So next finalist. I like அசல் பண்ண ஒரு டெக்னிக் நல்லா இருக்கு. Next finalist, the man in blue, Sanjay. டீம் அசல் அசத்தி கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்து உள்ள போயிட்டே இருக்காங்க. இட்ஸ் a third independent artist from டீம் அசல். சஞ்சய் ப்ரோ 100க்கு 95 ஸ்கோர் எடுத்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். சஞ்சய் ப்ரோ சொல்லுங்க, கானா வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னீங்க. ஒரு இறந்த வீட்டில் ஒரு டோலாக் வச்சுன்னு தெரு ஓரமாக பாடிட்டு இருந்தேன். அந்த மியூசிக் மேலே இருக்க பேஷன் வந்து என்னை இங்கே வந்து நிப்பாட்டிருக்கு. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், எல்லாருக்குமே சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச பேஷனை 100% எஃபர்ட் போட்டு பண்ணிக்கிட்டே இருங்க. கரெக்டான ஒரு நேரத்தில் அது கரெக்டாக நடக்கும். அது எப்படின்ற ரூட்லாம் தெரியாது, அது நடக்கும். அது நடந்திருக்கு என் லைஃப்பில். அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கேன். அது எனக்கு நடந்திருக்கு. எல்லாருக்குமே அதுதான் சொல்கிறேன். யுவன் சாருக்கு என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவர் தான் என்னோடய லைஃபே மாற்றி விட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் நம்ம ஒர்க் பண்ணலாம் சஞ்சய்னு ஒரு அந்த விஷயம் சொன்னார்ல, அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் மூமெண்ட்டே நிறைய மாறிச்சு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகுது, வெளியே இருந்து நிறைய விஷயம் கிடைக்குது. ஸோ லவ் யூ ஸோ மச் யுவன் சார். தேங்க்யூ ஸோ மச் அகெயின். அண்ட் உங்களை கல்யாணத்துலேருந்து நாங்கள் தூக்கிட்டு வந்தோம், எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ ஒய்ஃப் வந்து இங்கே வரைக்கும் நின்று நீங்கள் ஃபைனலுக்கு போக போகிறீங்கன்னு அவ்வளோ ஹாப்பி டேஸோடு இருக்காங்க. அண்ட் வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஃபைனல்ஸ். தேங்க்யூ சஞ்சய். ஆல் த பெஸ்ட். ஓகே, இந்த 4 பேர்லேருந்து 2 பேர் ஃபைனலில் போய் அவங்களோட ஜாயின் பண்ண போகிறாங்க. அண்ட் 2 பேரோட ஜேர்னி வந்து ஆக்சுவலாக அவங்களோட இண்டி ஜேர்னி தொடரப்போகுது. பட் இந்த காம்படிஷன் ஜேர்னி வந்து இங்கே முடிய போகுது. 4 பேருமே ஆல்ரெடி ஒரு ஸ்டார் தான், மக்களால் கொண்டாடப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஜஸ்ட் இன்னைக்கான அந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு பாஸ் அவங்களுக்கு இங்கே ஐபாப் ஸ்டார் இந்த ஸ்டேஜில் மட்டும். ஓகே, இந்த 4 பேர்லேருந்து ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆக போகிற அந்த 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் யார் அப்படிங்கிறத ஆண்டனி அண்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 4 பேரில் 2 பேர் யார் வந்தாலும் சரி, சரியா? அடுத்து மிச்சம் இருக்கிற 2 பேருக்கு இன்னும் இதோட நான் அடுத்த மேடைகள் காத்துக்கிட்டு இருக்கு. இதே மேடை உங்களுக்கு அடுத்து அன்போடு உங்களை வரவேற்றுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் நியூசிலாந்துலேருந்து பறந்து வந்தவர் அவர் எடுத்த அதே ஸ்கோர் எடுத்து உள்ள போற அடுத்த போட்டியாளர் என் டீமோட குயின் பிரியா ஜெர்சன். அவங்க தான் அந்த கடைசி ஃபைனலிஸ்ட். ஸோ இவங்க 2 பேரும் இன்னைக்கான ரவுண்டில் எடுத்திருக்க ஸ்கோர் 91. ஓகே ஆண்டனினா, உங்களை இந்த நேரத்தில் நாங்கள் ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணுறோம். சக்தி மேம். இங்கே நிறைய பேரோட ஹெல்ப் மூலியமாக தான் என்னால் இங்கே இந்த ஸ்டேஜுக்கே வர முடிஞ்சுது. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி சிங்கிள் பர்சன். அவங்கெல்லாம் இவ்வளோ சப்போர்ட்டிவாக இல்லைன்னா என்னால் இப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி சிங்கிள் பர்சன் ஹியர் அண்ட் த பீப்புள் வாட்சிங். தேங்க்யூ. ஆடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து உள்ளே வந்த மாதேஷ் வந்து இப்போ வந்து ஒரு 16-17 வயசு தான் ஆகுது தம்பி. அவ்வளோ தூரம் அவருடைய திறமையினாலையும் ஒரு விடாமுயற்சினாலையும் ஃபைனலிஸ்ட்டாக நிற்கிறாரு. வாழ்த்துக்கள் மாதேஷ். தேங்க்யூ. அண்ட் பிரியா ஜெர்சன் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு இந்த ஷோக்கு வரும்போது ரொம்ப இன்சீக்யூராக தான் வந்தேன். எனக்கு தெரியல எப்படி ஓரோ ரவுண்டும் நான் எப்படி வந்து தாண்டி முன்னாடி போகணும்னு எனக்கு அப்போவே தெரியல. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு தைரியத்தில் எல்லா ரவுண்ட்லேயும் பண்ணேன். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு கொடுத்தது இங்கே இருக்கிற ஃபுல் டீம் எல்லாரும்.
ஸோ இவங்க கிட்ட இருந்து நான் நிறைய கத்திருக்கேன். ஃபினாலே வரைக்கும் வந்திருக்கேன். அது வந்து அதே போதும் எனக்கு. பிரியா வந்து இங்கே இருக்கிற எல்லாரோட எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் நிறையா ஷோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி பிஸியாக இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் நிறையா ஷோஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு காம்படிஷனில் அதுவும் புதுசாக ஒரு விஷயத்த கண்டஸ்டண்ட்டாக வந்து பண்ணணும். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை எடுத்துகிட்டு வந்து அவன் இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அண்ட் அவரோட ஹஸ்பண்டுக்கும் இந்த டைமில் பெரிய பெரிய ஒரு நன்றி சொல்லணும். பயங்கர சப்போர்ட்டிவ் அவன் சார்லி. நான் சென்னைக்கு வரும்போது ஆக்சுவலாக வீடு விட்டு தான் வந்தேன் இங்கே சென்னைக்கு. நான் ஒரு 3-4 இயர்ஸ் பேக். அப்புறம் வந்து ரவுஃபா மேம் அவங்க வந்து என் லைஃப் இப்போ கல்யாணமாக இருந்தால் கூட எல்லாமே அவங்களால தான். தனியாக தான் இருந்தேன் நான், இங்கே ரொம்ப லான்லியாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் சார்லியை வந்து அந்த ஷோவில் வந்து மேம் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி டக்குன்னு வீட்டில் எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் இப்போ எனக்கு சார்லி இருக்குது, எங்கே போனாலும் சார்லி தான் கூட. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார்லி. எல்லாருமே ஒரு பேஷனோட, எல்லாருமே ஒரு கனவோட தான் இந்த மேடைக்கு வந்து ஆடிஷன்லேருந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் என்ன வேலையாக இந்த ஷோக்கு வந்தீங்களோ அதை ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஃபைனலிஸ்ட்டை வந்து நம்ம அவரோட இடத்துல ஜாயின் பண்ண வச்சிடலாம். மாதேஷ் அண்ட் பிரியா ஜெசன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப எமோஷனலான தருணங்கள் போயிட்டுருக்கு. அண்ட் வாழ்த்துக்கள் உங்கள் 2 பேரும் ஃபைனல்ஸ்க்கு. சிறப்பாக பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த ஜேர்னி உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு இந்த ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்டேஜ், என்னுடைய லைஃபையே மாற்றக்கூடிய ஸ்டேஜ். ரியலி தேங்க்யூ ரவுஃபா மேம் அண்ட் மீடியா மெஸ் அண்ட் ஹோல் டீம், எவ்ரி பர்சன், என் ஜட்ஜஸ் அசல்னா, ரியலி தேங்க்யூ ஸோ மச். விஜய்னா, சக்தி மேம், அந்தோனினா, எங்களுக்கு நிறையா ஆக்சுவலாக ஃபஸ்ட் இருந்ததுக்கும் நான் இப்போ இருந்ததுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. நிறையா பாட்டு புதுசாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒவ்வொரு முடிவும் நமக்கு மிகப்பெரிய தொடக்கம் தான். ஏன்னா வேர்கள் வந்து மண்ணை மூடினாலும் அந்த வேர்கள் கொடுக்குற சக்தி அப்படியே தான் இருக்கும் நான் நம்புகிறேன். கலைஞர்கள் எல்லாமே சாகாவரம் பெற்றவர்கள். நம்ம உடல் மட்டும்தான் போயிடும், ஆனால் நம்ம கொடுத்த கலை, நம்ம கொடுத்த இசை இந்த மண்ணில் உலாவிட்டு தான் இருக்கும். இந்த மேடை எனக்கு ஒரு மிகப்பெரிய மேடை, என்னோட லைஃபையே மாற்றக்கூடிய மேடை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் நல்லழகர். சின்ன கொட்டாய்க்குள்ளே படுத்திருந்த என்னை வந்து தட்டி எழுப்பிட்டு, டேய் நீ என்னடா நீ தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ வாடா உனக்கு தான் பாட்டு பாட தெரியும்ல, நீ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து என்னை தெரியாத மக்களுக்கு என்னை தெரிய வச்சு, இந்த மீடியா மேஷன் ரவுஃபா மேடம் வந்து என்னை தெரிய வச்சது நான் இதிலே நான் ஜெயிச்சிட்டேனா அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக இவங்க எல்லாருமே வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, பிரதர் சிஸ்டர் அந்த மாதிரி பழகிட்டாங்க எல்லாருமே. அப்படி வந்து அவங்க ஜெயிக்கும் போது எனக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா என்னோடய பிரதர் தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னுங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹெமியனெல்லாம் எனக்கெல்லாம் எப்படி சொல்கிறது, ஐயோ ரூமில் இருக்கும்போது நாங்கள் வந்து அடிச்சிக்க தான் மாட்டோம். அந்த மாதிரி அப்படியே கட்டில் பிறண்டுக்கிட்டு கிடக்கிறது அந்த மாதிரி பழகிட்டோமா அது. ஆனால் அவங்கள விட்டு இப்போ போகிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் இந்த ஸ்டேஜை விட்டு போகிறேன்னா நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் நான் வந்து இன்னொரு ஸ்டேஜை நான் பிடிப்பேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த இவங்களெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன்னு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ வந்து யாரையும் விட மாட்டேன், மக்களும் ஒன்று விட மாட்டாங்க. அவங்களோட மனசு வந்து அடுத்த மாசமே பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்கும், உங்க லைஃப்ல புதுசா ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அப்பேற்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க, மக்கள் பார்த்துருக்காங்க. கண்டிப்பா அவங்கள வந்து வேற லெவலில் சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக அந்த இந்திய ஜேர்னியை அற்புதமா வழி நடத்தும். கண்டிப்பாண்ணா. ஆல் தி பெஸ்ட். இது வந்து கண்டினியூ ஆக தான் போகுது. எங்களை பெருமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்க போறீங்க நீங்க 2 பேரும். ஸ்டோன் ஹேண்ட்ஸம். ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பாப்போம்யா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ஓகே, நம்ம ஐபாப் ஸ்டார் தமிழோட அந்த ஃபைனலிஸ்ட் 7 பேரையும் நம்ம ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுடலாம். ஸோ இந்த ஒரு மொமெண்ட்டில் வந்துட்டு இன்னொரு சூப்பரான விஷயத்தை தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வாரம் டென்வர் சென்சேஷனல் ஸ்கோரர்ஸ் ஆஃப் த வீக் யார் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அது எந்த டீமுக்கு போகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓவரால் ஆவரேஜ் 96 பாயிண்ட்ஸ் எடுத்து எந்த டீம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டீம் சக்தி ஸ்ரீ கோபாலன். அவங்க தான் டென்வர் சென்சேஷனல் ஸ்கோரர்ஸ் ஆஃப் த வீக். எஸ், வாழ்த்துக்கள் ட்ரினிட்டா, சாய் பிரஷோப் அண்ட் மாதேஷ். மாதேஷ், ட்ரினிட்டா அண்ட் சாய்.
டென்வர் சென்சேஷனல் ஸ்கோரர்ஸ் ஆஃப் த வீக். சும்மாவே சுடு தண்ணியில் கையை ஓடுவாங்க, ஃபைனல்ஸ் சும்மாவா ஓடுவாங்க. எஸ், ஐபாப் ஸ்டார் தமிழ் மக்கள் மத்தியில் இவங்களுடைய எல்லாருடைய பாட்டுகளுக்குமே அவ்வளோ வரவேற்பு இருக்குது, அவ்வளோ ரீச் ஆகிருக்கு, அவ்வளோ பேர் சோஷியல் மீடியாவில் அதை ஷேர் பண்ணுறாங்க, அதுக்குன்னு ரீல்ஸ் பண்ணி போடுறாங்க. இந்த மாதிரி அவங்க எதுக்காக இந்த மேடைக்கு வந்தாங்களோ அதுக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றா அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்குது. மக்கள்கிட்டேருந்து அவ்வளவு லவ் இந்த எல்லா இண்டி ஸ்டார்ஸ்க்குமே கிடைக்குது. அது ரொம்ப பெரிய விஷயம். நம்மளோட ஐபாப் ஸ்டார் தமிழோட ஃபர்ஸ்ட் சீசன் ஃபைனலிஸ்ட் ஸோ அடுத்த வாரம் ஃபினாலேயில் வந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸஸோடு இவங்க எல்லாருமே நம்மளை மீட் பண்ணுறதுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி இவ்வளவு நேரம் பொறுமையாக எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நம்ம ஸ்டார் மென்டர் விஜய் எஸ்தாஸ் அண்ணாக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ விஜய் சார். iPop Star is a really amazing stage for new talent, especially indie talent, and I hope ஒருத்தர் வந்து they get the deserving stage in this world as musicians and singers and songwriters and composers. So all the best to all of you. Thank you sir. Thank you so much. ஒரிஜினல் இசை குளோபல் திசையை நோக்கி போயிட்டு இருந்த ஜேர்னி இப்போ ஃபைனலுக்கு வந்திருக்கு. ஓகே, அடுத்த வாரம் திரும்பவும் நம்மளோட சூப்பர் மென்டர் யுவன் சார் நம்மளோட ஜாயின் பண்ண போறாரு. அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். கிராண்ட் ஃபினாலேல வந்து களை கட்டுறோம், அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். Until then, it's a bye from Sam, Vishal and Kuresh அண்ணா. இதே ப்ளஸ் நோவா ஸ்மார்ட் ஃபோன் பிரசன்ஸ் ஐபாப் ஸ்டார் தமிழ், கோபவுட் பை ஃபார்ம்லே மாகாஷாக்கா, குவாலிட்டி பார்ட்னர் கோத்ரெஜ், ஃப்ரேக்ரன்ஸ் பார்ட்னர் டென்வர் பர்ஃப்யூம்ஸ், மியூசிக் பார்ட்னர் சாரே காமா, என்டர்டைன்மெண்ட் பார்ட்னர் ரேடியோ மிர்ச்சி அண்ட் கானா. இது ஒரிஜினல் இசை குளோபல் திசை. டாடா, டேக் கேர், பை பை, see you next week on Grand Finale. ஐபாப் ஸ்டார் தமிழ் கிராண்ட் ஃபினாலே. அவர் சூப்பர் 7 பாப் ஸ்டார்ஸ் ஆஃப் ஐபாப் ஸ்டார் தமிழ். இந்த 7 பேர்ல இருந்தா யாரோ ஒரு பர்சன் டைட்டில வின் பண்ண போறாங்க. அந்த ஐபாப் ஸ்டார் தமிழோட டிராஃபி இதோ. என் குழந்தைங்கள யார் ஜெயிச்சாலுமே அது நம்மளுடைய வெற்றி சார். லெட்ஸ் வெல்கம் யுவன் சங்கர் ராஜா சார். Super happy to be here. நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். எப்ப தலைவன் வருவாரு? சும்மா சொல்றா சார், தூக்க போனார் சார். எனக்கு தெரியும் சார். இல்ல, எதுக்கு தூக்க போனேன்? அந்த இடத்துல நீங்க மட்டும் தான் இருக்கணும், வேற யாரும் இருக்க கூடாதுன்ற காரணத்தினால தூக்க போனேன் சார். அசல் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறாரு. எனக்கு இது வந்து சுத்தமா எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து வேற மாதிரி செய்யலாம்னு நான் நினைச்சேன். நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்கணும், அச்சு தூக்குறோம். சாய் பிரஷோ, இது சாலிவுட் ஆஃப் இந்தியா. மாதேஷ், உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து நான் எதிர்பார்க்கல. You're an artist, born artist. ட்ரெண்ட் கானா சஞ்சய், நீங்க என்னைக்கும் எப்போதும் ஆல்வேஸ் ட்ரெண்டிங் ப்ரோ. செம்மையா செஞ்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நிகர் நீங்க மட்டும்தான். ட்ரெனிட்டா, இனிமேல் உங்களுக்குலாம் வார்த்தைகளே கிடையாது, நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். ராக்ஸே, யூ ஆர் ஆல்ரெடி யுவர் ஓன் இண்டிபெண்டன்ட் ஒரிஜினல் ஆர்டிஸ்ட். பிரியா ஜெசன், சூப்பரா இருந்தது, செம்மையா இருந்தது. ஹெமி, நீங்க உங்களுக்கு உங்களோட ஆர்ட்டுக்கு வந்து நீங்க உண்மையா இருக்கிறது உங்களோட பாட்டு வழியாவே தெரியுது. எஸ், இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அந்த பாப் ஸ்டார் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 3 2 1 and the winner is வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஐபாப் ஸ்டார் தமிழ் நிகழ்ச்சியை ஆல்ரைட் டிவி ஆப்பில் கண்டு களியுங்கள்.